அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 பாடம் 6 மலையும் எதிரொலியும் பாடத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டு ஆ ஆ ஆ என்று கத்தினான். அப்பாவும் மகனும் மலைப்பகுதி ஓரமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப மகன் கீழே விழுந்துட்டா எல்லாருமே ஆன்னு கத்துவாங்க இல்லையா, அது மாதிரி அவனும் கத்துனான். என்ன ஆச்சரியம், அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது. ஆ ஆ ஆ ஆ ஆ என்று பல முறை கேட்டது. அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். அந்த எதிரொலி கேட்டது இல்லையா, அதை கேட்ட உடனே யார் நீ என்று அவன் திருப்பி கேட்குறான். திரும்ப அவனுக்கு யார் நீ என்ற ஒலியும் கேட்குது. அவன் திரும்பி கேட்குற கேள்வியும் அவனுக்கே திருப்பி கேட்குது. யார் நீன்னு அதே மாதிரி அவனுக்கு திரும்பி கேட்குது. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது. இது எல்லாமே எதிரொலி இல்லையா, திரும்ப நம்ம என்ன சொல்றோமோ அது திரும்பவும் நம்மளுக்கே கேட்கும். அதே மாதிரி அவனும் திரும்பி சொல்லி பார்க்கறான். இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான். அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது. உன்னால் நேரில் வர முடியாதா. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் திரும்பி நம்மளுக்கே கேட்கும் இல்லையா, அது அவன் திட்டுற மாதிரி பண்றான். அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டான். அவனுக்கு புரியல, அது எதிரொலிதான்றது அவனுக்கு தெரியல. அதனால அப்பாட்ட கேட்குறான், இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்றாரு. அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே மகனே கவனமாக கேள் என்றார். அப்பா மகன்கிட்ட சொல்றாரு. இப்பொழுது அவர் மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அந்த மலையும் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திரும்பி சொன்னது. அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுடைய அப்பா இதை எல்லாரும் எதிரொலி என்று கூறுவர். அதுதான் சொல்றதே திரும்பதான் நம்மளுக்கு எதிரொலிக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை எல்லாரும் எதிரொலி என்று கூறுவர். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. எப்படி இது தத்துவமாகவும் அவனும் யோசிக்கிறான். நாம் தருவதை எல்லாம் அது நமக்கு திருப்பி தரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலிதான். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது கூட ஒரு தத்துவம் தான் இது. நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்றது தான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் அந்த தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. நீ மற்றவரிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். உன்னுடைய திறமையை நீ அதிகரிக்கணும். ஏன்னா நீ அடுத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கற, அவங்க கிட்ட திறமையை அதிகமா எதிர்பார்க்கற இல்லையா, அதை நீயும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. திரும்பியும் சொல்றாரு. நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று, அது உன்னுடைய எதிரொலிதான் என்று கூறி முடித்தார் தந்தை. நீ உன்னோட வாழ்க்கையில என்னென்ன நல்லதெல்லாம் செய்யறியோ அதுதான் திருப்பி உனக்கு நல்லதையே திருப்பி கொடுக்கும். அதுதான் எதிரொலி. நீ கெட்டது செஞ்சினா கெட்டது தான் நடக்கும் அப்படின்றதுதான் அவங்க தந்தை உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று, அது உன்னுடைய எதிரொலிதான் என்று கூறி முடித்தார். நீதி. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிற நீதி என்னன்னா, நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையும் விளைக்கின்றன. நம்ம செய்யக்கூடிய செயல்ல இருந்தா நல்லதும் தீதும் நம்ம செய்யறதுல இருந்தா கிடைக்கும். நம்ம தீமையை செஞ்சா தீமை தான் நம்மளுக்கு கிடைக்கும், நன்மையை செஞ்சா நன்மை தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாவே தத்துவத்தோட சொல்லி முடிக்கிறாரு. இந்த நீதியிலிருந்து நீங்க கத்துக்கிறது, ஒருத்தருக்கு நன்மையை தான் செய்யணும், தீமையை செய்யக்கூடாது. அந்த செய்யக்கூடிய நன்மை தான் நமக்கு என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு அதே நன்மை நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். இந்த பாடத்துல இருக்கிற மாதிரி நீங்களும் மலைகளின் ஓரங்களில் சென்றாக்கா அந்த மலைகளில் ஒரு ஓசை எழுப்பி பாருங்க, அந்த எதிரொலி நம்மளுக்கே கேட்கும். இதை நீங்களும் உணர்ந்து பாருங்க. கீழே சிந்திக்கலாமா கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பசங்க, ஒருவன் ஒரு நாயோட வாலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் அந்த நாயை கட்டி பிடிச்சி அன்பா தழுவிட்டு இருக்கான் இல்லையா. அது எந்த செயல் சிறந்தது? அந்த நாய்கிட்ட அன்பு செலுத்துறான் இல்லையா, சேர்த்து பிடிச்சி அந்த செயல் தான் சிறந்தது. விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. அது என்ன பண்ணும், அதை துன்புறுத்தினா அது திருப்பி கிடைக்கும் இல்லையா. அதனால விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது.